கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஹோம் லோன். இந்த ஹோம் லோன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருடைய கனவு என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு வீடு வாங்கணும், ஏதாவது ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான். பட் அதுக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தா மேஜராக வந்து என்ன இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டிங். இந்த ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆக்சுவலாக ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக ஒரு வீடு வந்து ஒருத்தர் கட்டணும் அப்படின்னா ஒரு நல்ல பிளேஸில் 40 to 50 lakh கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு 40 to 50 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கேப்பபிலிட்டி இருந்தாலும் அந்த ஃபண்டிங்கை ஒரே ஒரு இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக வேறு எதுனா வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபண்டிங் வந்து இல்லாமல் போகும். ஸோ அதுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் லோன். இந்த ஹோம் லோன் பொறுத்த வரைக்கும் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஹோம் லோன்ஸ் இருக்குது. என்னடா கௌதம், ஹோம் லோன் அப்படின்னா வந்து வீடு கட்டுறதுக்கு தானே அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டுறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடை ரெனோவேட் பண்ணுறதுக்கு, இது மூணுத்துக்குமே வந்து ஹோம் லோன் தருவாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக வந்து பேச போகிறோம். வீடு கட்டுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் ஒருத்தரால் வந்து ஹோம் லோன் வாங்க முடியும், இஎம்ஐ கால்குலேஷன் எப்படி பண்ணுறாங்க. இஎம்ஐ கால்குலேஷன் வந்து ஐ திங்க் ஆவரேஜாக எல்லாத்துக்குமே வந்து வீடு கட்டுறதுக்கு பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ரெனோவேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இது மூணுத்துக்குமே வந்து சேம் ப்ரொசீஜர் தான். பட் இந்த டாக்குமெண்ட் வைஸாக தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். வீடு கட்டுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி, லேண்ட் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் வந்து கேஒய்சி டீட்டெயில்ஸ், பேன், ஆதார், அதெல்லாம், பட்டா, அப்புறம் வந்து ஈசி, அதுக்கப்புறம் வந்து பிளான் அப்ரூவல், அப்புறம் வந்து சப்டிவிஷன் பண்ணியிருந்தால் சப்டிவிஷன் ஆர்டர் காப்பி. ஸோ இது எல்லாமே ஹோம் லோனில் பர்ச்சேஸ் ஆஃப் லேண்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து தேவைப்படும். அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் லேண்டுக்குமே வந்து ஹோம் லோன் தராங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹோம் லோனில் இன்னொரு மேஜர் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் சோர்ஸ், ஐடிஆர் ஃபைல் பண்ண ஃபார்ம்ஸ் தேவைப்படும். சில பேங்கிங்கில் 1 year 2 year இருந்தால் போதும். மேஜராக நேஷனலிஸ்ட் பேங்க்ல எல்லாமே வந்து 3 years இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண டேட்டா கேட்பாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களோட இன்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்வாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 lakh இன்கம் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 50% உங்களுடைய ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் உங்களுக்கு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா உங்களோட இன்கம் அப்படின்னா 2 லட்ச ரூபா வீட்டு செலவுக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருவாங்க. மீதி இருக்கிற 2 லட்ச ரூபா வந்து யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் பேயிங் இஎம்ஐ ஃபார் per annum 2.5 lakh அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த 2.5 lakhல உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது லோன்ஸ் ஏதாவது போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி எந்த லோனுமே போகலை, எனக்கு வந்து per annum 2.5 lakh வந்து இருக்குது அப்படின்னா உங்களுடைய மந்த்லி இஎம்ஐ வில் பி அரௌண்ட் 20,000. ஸோ ஒரு மாதத்துக்கு உங்களால் 20,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுற கேப்பபிலிட்டி உங்களுக்கு வந்து செட் ஆகும். ஒரு மாதத்துக்கு 20,000 அப்படின்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு எவ்வளோ லோன் வரும் பார்த்தா ஆவரேஜாக ஒரு 20 lakh கிட்ட ஹோம் லோன் உங்களால் வந்து வாங்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஹோம் லோன் ப்ரொசீஜர். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹோம் லோனுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இந்த பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அதே டாக்குமெண்ட்ஸ் தான். லேண்டு, கேஒய்சி, பிளான் அப்ரூவல், மற்ற டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸு, இன்கம் சோர்ஸ், இன்கமோட டீட்டெயில்ஸு, இது எல்லாமே வந்து டெஃபினட்டாக தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் உங்களால் பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கும் வாங்க முடியும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கும் வாங்க முடியும். ரெனோவேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கும் இதே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மேண்டேட்ரி. எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியருடைய காஸ்ட். இன்ஜினியர் வந்து எவ்வளோ வந்து இந்த மேலே இருக்கிற ஒரு வீடை வந்து நீங்கள் ரெனோவேட் பண்ணுறதுக்கு இன்ஜினியர் எவ்வளோ காஸ்ட் போட்டு கொடுக்குறாரோ அது வந்து உங்களுக்கு தேவைப்படும். லீகல் ஒப்பீனியன் உங்களுக்கு வந்து தேவைப்படும். லீகல் ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு ரிலேட்டடாக இருக்கிற லீகல் ஒப்பீனியன் வந்து ஒரு பக்கம் தேவைப்படும். இன்னொன்று வந்து இன்ஜினியர் வேல்யூவேஷன் வந்து தேவைப்படும். இந்த வீடுடைய வேல்யூ இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர் வந்து வேல்யூ பண்ணி கொடுப்பாங்க. அந்த பர்டிகுலர் இன்ஜினியர் வேல்யூவேஷனும் ஒரு ஹோம் லோன் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப மேஜரான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் சோர்சஸ் தான். ஸோ இந்த பர்டிகுலர் ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஃபைல் பண்ணியிருக்கீங்க, ஐடிஆர் 1லேருந்து 2க்கு போயிருக்கீங்களா, ஐடிஆர் 2லேருந்து 3க்கு போயிருக்கீங்களா, ஐடிஆர் 3லேருந்து ஐடிஆர் 1க்கு வந்திருக்கீங்களா, அது எல்லாமே கூட அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் மேலே 3 years ஐடிஆர் இருக்கா, 3 year ஐடிஆர் உங்களோட இன்கம் எந்த அளவுக்கு க்ரோத்தில் இருக்குது, டவுனாக இருக்கா, இல்லைனா வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கா, கான்ஸ்டன்ட்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு எங்களோட இன்கம் இருக்கோ அதை 50% எடுத்துவாங்க. அந்த 50% தான் இஎம்ஐ கேப்பபிலிட்டி. அந்த இஎம்ஐ கேப்பபிலிட்டியில் ஆல்ரெடி ஏதாவது இஎம்ஐ போயிட்டுருக்கான்னு பார்த்து அதெல்லாம் லெஸ் பண்ணிட்டு தான் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து இஎம்ஐ கேப்பபிலிட்டி. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஹோம் லோன் எலிஜிபிலிட்டி எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு இதுதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண நினச்சேன். இந்த பர்டிகுலர் விஷயம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். என்ன டவுட்ஸாக இருந்தாலும் ஹோம் லோன் பற்றி எங்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். வேறு ஏதாவது விஷயம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் ஐ கேன் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் மை ஒப்பீனியன் ஆன் தட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்.
தேங்க்ஸ் ஸோ மச்.